வணக்கம் நேயர்களே. நாம டிசம்பர் மாதத்திற்குரிய மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எல்லா இன்பங்களையும் முறையான வழியில் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம் சம்பந்தமா நாங்க போடுற இந்த காணொலிகளை தொடர்ச்சியா பெற்று நீங்கள் பலனடையும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நேயர்களே. வாங்க ராசிக்குள்ள போலாம். முதல் 7 தேதி வரைக்கும் ஆதாயம் வேண்டி நீங்க சந்திக்கிற நபர்களோ அல்லது சமூக உறவுலையோ அல்லது பங்குதாரரிடமோ அல்லது மனைவியிடமோ ஒரு அனுசரிப்பு ஓடு நடந்துக்குவீங்க. அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, ரொம்ப பிளெக்சிபிளா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா நடந்துப்பீங்க ஃபர்ஸ்ட் 7 தேதி வரைக்கும். 8, 9 தேதியில ஒரு உங்களுக்கு வர இருக்கிற அந்த ஆதாயத்திலேயோ இல்ல லாபத்திலேயோ ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு கிளாஷ் ஆக போகுது இல்ல ஆகும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு ஆக்ரிமெண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 10, 15 தேதியில அந்த செய்யற அந்த தொழில், அது எதுவா இருக்கட்டும், எந்த இதா இருக்கட்டும், நீங்க ஒரு கூட்டா சேர்ந்து செய்யறது அல்லது ஒரு சுய தொழில் எதுவா இருக்கட்டும், பங்குதாரர், மனைவி, இவங்க உறவுகள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு சண்டை, ஒரு சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. கவனம் நேயர்களே. அந்த சண்டை சச்சரவானது ஒரு 10, 15 தேதியில இருந்து ஒரு 20 தேதிக்குள்ள அதுக்கு ஒரு சமாதானம், ஒரு தூதுவர் மாதிரி ஒருத்தர் அந்த உடஞ்சு போன இரும்பை வெல்டடிக்கிறதுக்கு ஒரு தூதுவர் வருவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தூதுவர் மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சாலும் கூட அது இந்த கொஞ்சம் மாச கடைசி வரைக்கும் அது ஓடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மந்த் எண்டில் நீங்க உங்களுடைய லாபத்தை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆணித்தரமா போல்டா நீங்க அவங்கள வலியுறுத்துவீங்க. கணவனா இருந்தா மனைவியிடமும் அல்லது பங்குதாரர் மறு பங்குதாரரிடமும் அல்லது சுய தொழிலில் அல்லது உறவுகளை உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்டமும் நீங்க கராரா நீங்க பேசி பொறுமையை தாண்டி வலியுறுத்துவீங்க. கட்டாதுங்க, செல்லாதுங்க அப்படிங்கிறீங்க, எனக்கே இவ்வளவுதான் வருது அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா உங்களுடைய லாபத்தை உறுதி கொள்ளும் பொருட்டு அது நடக்கும். இந்த 10 தேதியில இருந்து 20 தேதிக்குள்ள பிளேசஸ் சேஞ்சு, வீடு மாற்றம், இடம் மாற்றம், அலுவலக மாற்றம், அது சிறுதூர பயணங்கள், ரிலாக்ஸேஷனுக்காக சிறுதூர பயணங்கள், வாகன விரயம், டயர் மாத்துறது, டீப் மாத்துறது, ஆயில மாத்துறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாத்துறது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். அதனால பெட் ரிட்டர்ன் வரைக்கும் கூட போயிட்டு வரும். ஒரு 1 day 2 day ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு குளுக்கோஸ் ஏத்துற ரேஞ்சுக்குனா அது போயிட்டு வரும். இந்த 3மே நடக்காதவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, செஞ்ச வேலையை நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா தப்பா செஞ்சிருவீங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அது திரும்ப செய்யற மாதிரி வரும். சோ அதனால கவனம். டிசம்பர் 8க்கு மேல இந்த உடன்பிறப்புகள்னால, சகோதரர்கள்னால, ஒரு சில பேருக்கு மூத்தவங்க, ஒரு சில பேருக்கு இளையவங்க, இதனால கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நேர்மையை, பணியிடங்கள்ல நேர்மையை காப்பாத்தி நடந்து கொள்ள முடியாது. எப்படி போகும், சின்ன சின்ன பொய்கள், அப்புறம் ஒரு சின்ன சின்ன திருட்டுகள், திருட்டுனா பெரிய திருட்டு இருக்காது, ஒரு சின்ன சின்ன திருட்டு, இது நமக்கு தேவைப்படுதா வீட்டுல அப்படிங்கிற மாதிரி, ஒரு கிளிப்பு தேவைப்படுதே, ஊசி தேவைப்படுதே, ஒரு நூல் கண்டு தேவைப்படுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன திருட்டு. அந்த மாதிரி ஒரு நேர்மையை காப்பாற்றி நடந்து கொள்ள முடியாது. நான் அதான் சொல்ல வரேன். நான் பழைய நட்புகள், எல்லா நட்புகளும் தொடர்பு ஏற்படும் கண்டிப்பாக. வேலையை தொடர்ச்சியா கடினமா இருந்தாலும் அதை செஞ்சுட்டே இருப்பீங்க, ஒரே கான்ஸ்டன்டா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த நடத்தைகளை மட்டும் கொஞ்சம் சோம்பல் நிலவும். இந்த சமூக உறவுகள்கிட்ட, வாடிக்கையாளர்கள்ட்ட, கனவு நன்மைக்குள்ள ஒரு அந்த மந்தமான போக்கு அப்படிங்கிறது ஒரு நிலவிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு சலிப்போட ஒரு போக்கு நிலவும். சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சி கொஞ்சம் தள்ளி போகும். ஆனா அதுக்கு உண்டானதை சிறுமா கொஞ்சம் கொஞ்சமா முயற்சியை செலவழிப்பீங்க, பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா செலவழிப்பீங்க சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக.
திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் உண்டு. டிசம்பர் 6க்கு மேல குழந்தை பேர் சம்பந்தமா எடுக்கிற முயற்சிகள் பலனளிக்கும். ஒரு சில பேருக்கு இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமா மருத்துவ செலவுகள் உண்டு. ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணாரு, ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்து ஃபோன் பண்ணாரு. அப்போ சொன்னாரு வந்து இந்த மாதிரி நீங்க என்ன சார் கோச்சாரத்துல அதாவது இந்த பலன்கள்ல வந்து ராசியில நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு நடக்கவே இல்லை சார். வந்தாங்க கேட்டாங்க, அப்ப நானா தள்ளி போயிருச்சு, இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. நான் சொன்னேன், உங்களுடைய ஜனன ஜாதகத்துல 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7ஆம் சொல்லக்கூடிய மனைவியை குறிக்கிற ஸ்தானம், 9ஆம் இடம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம், 11ஆம் இடம் அது நிறைவேறும் காலம். இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த திருமண காலகட்டத்துக்கு நல்லா இருக்கணும். அதனால ஜனன ஜாதகத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ராசியை மட்டுமே பார்த்து திருப்தி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு நான் புரிய வச்சேன். நான் அதுக்கப்புறம் நேர்ல வந்தாரு, இந்த காலங்களை குறிச்சு கொடுத்தேன். நான் உங்களுடைய தைரியத்தினால சில முட்டல் மோதல்கள் பணியிடங்களை சந்திக்கலாம். மிதுன ராசி நேயர்களே, டிசம்பர் 8 தேதிக்கு மேல சுய தொழில லாபம் சம்பந்தமான முயற்சிகள் பலன் அளிக்கும். நானும் நீங்க என்ன பண்ணுவீங்க, பிறரை நம்பாம நீங்களே இறங்கி வந்து வேலை செய்வீங்க. ஈவன் கணவர் இருக்காருன்னா மனைவியை கூட நம்ப மாட்டாரு. இல்ல நம்மளே இறங்கி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு நீங்களே இறங்குவீங்க. ஒரு வெளியால் வந்தா கூட அவரை கேட்பாரு, உன் ஓனர் இருக்காரப்பா அப்படின்னு உங்கள்கிட்டே கேட்கற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி வேலையில ஒரு இன்வால்மெண்டா நீங்களே இறங்கி செய்வீங்க ஓனரா இருந்தாலும். இந்த மிருகசீரிடம் 1, 2 நட்சத்திர பாதங்கள் கொண்டவர்கள் பிறரை வெல்லும் தன்மை டிசம்பர் 8 வரைக்கும் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். டிசம்பர் 8க்கு மேல 30ஆம் தேதி வரைக்கும் கவனம். திடீர் இடமாற்றம், சிறு தூர பயணம், சிறிய விபத்துக்கள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் சந்திக்க நேரிடும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தொழில தன்னுடைய நேம் அண்ட் ஃபேம் அப்படிங்கிறத நிலைப்படுத்திக்கிறதுக்காக அதிக விரகம் தொடர்ச்சியான முயற்சி எடுத்துப்பீங்க. புனர்பூசம், சுய தொழில், குழந்தை பேரு இதெல்லாம் நல்லா இருக்கும். சிறு மருத்துவ செலவு உண்டு. நன்றி நேயர்களே.